விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் இப்போ இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய அலையே உருவாக்கிட்டு வருது. ஆனா தேர்தலை சந்திக்க தேவையான பூத் கமிட்டி நிர்வாகம், தேர்தல் கால அனுபவம் விஜய் கட்சியினருக்கு புதுசா தான் இருக்கும். தவேக கூட்டணி ஆப்ஷன் ஏ, திமுக கூட்டணி ஆப்ஷன் பி. இதுல அதிமுகவுல மீண்டும் இணைவது, எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பது மிக தெளிவா முடிவெடுக்கப்படுது. இபிஎஸ் இறங்கி வருவதா தெரியல. இனி அவரோட இணைய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமா முடிவெடுத்திருக்காங்க. மாவட்ட செயலாளர்களிடம் பெறப்பட்ட கருத்து கணிப்பில் சுமார் 90% நிர்வாகிகள் விஜயுடன் கூட்டணி வைப்பதே சிறந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இளைஞர்கள், மகளிர் வாக்குகள் விஜய்க்கு சாதகமா இருப்பதால அவரோட இணைவது தங்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுக்கும்னு அவங்க நம்புறாங்க. நிர்வாகிகளின் விருப்பத்தை அறிந்த ஓபிஎஸ் உடனடியா தவேக தலைவர் விஜயுடன் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. முதலில் இந்த கூட்டணி குறித்து சற்று பிடிகொடுக்காமல் இருந்த விஜய் பின்னர் ஓபிஎஸ் உடன் நீண்ட நேரம் போன்ல பேசியிருக்காரு. இந்த பேச்சின் போது தென் மாவட்டங்கள்ல நிலவும் சாதிய வாக்குகள், அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை குறிப்பதற்கான வியூகங்கள் மற்றும் தேர்தலை எதிர்கொள்ள தேவையான கள அனுபவம் குறித்து ஓபிஎஸ் விளக்கியதா சொல்லப்படுது. முடிவுல விஜய்க்கும் ஓபிஎஸ் தரப்பிற்கும் இடையிலான முரண்பாடுகள் மறைந்து வெற்றி கூட்டணி அமைப்பதற்கான மனநிலை உருவாகியிருக்கு. இது போலவே டிடிவி தினகரன் தனது தரப்பு ஆதரவை விஜய்க்கு உறுதிப்படுத்தியிருக்காரு. தவேக வட்டாரங்களில் இருந்து கசிந்து உள்ள தகவல் படி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகிய இருவருக்கும் சேர்த்து சுமார் 30 முதல் 40 தொகுதிகள் வரை ஒதுக்க விஜய் முன்வந்திருக்காரு. 20 இடங்கள் ஒதுக்கப்படலாம். இது டெல்டா மாவட்டங்களில் அவர்களுக்கு பலம் சேர்க்கும். தரப்பு இவர்களுக்கு 20 இடங்கள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் தரப்பினர் தவேகவின் சின்னத்திலேயே போட்டியிடணும்னு நிபந்தனைகள் விஜய் தரப்பு விதிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தொகுதிகள் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களை மையப்படுத்தி தான் இருக்கு. சமூக வாக்குகள் அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த கூட்டணி ஒரு கிங் மேக்கரா மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை. இந்த கூட்டணியின் மிக முக்கியமான நோக்கம் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்க சிதைப்பதுதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்க முடியாதுன்னு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஏற்கனவே திட்டவட்டமா அறிவிச்சிருக்காங்க. தற்போது இவர்கள் விஜயுடன் இணைவது அதிமுகவின் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய பிளவையை ஏற்படுத்துது. எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில அமரவிடக்கூடாது என்ற ஒற்றை புள்ளியில ஓபிஎஸ், டிடிவி இணைந்திருந்த நிலையில தற்போது விஜயின் யூத் பவர் இவர்களோடு சேர்வது அதிமுக தலைமைக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜயின் தவேக தற்போது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அலையை உருவாக்கிட்டு வருது. ஆனால் தேர்தலை சந்திக்க தேவையான பூத் கமிட்டி நிர்வாகம், தேர்தல் கால அனுபவம் விஜய் கட்சியினருக்கு புதுசுதான். இங்கதான் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அனுபவம் விஜய்க்கு தேவைப்படுது. பல தசாப்தங்களாக தேர்தல் களத்தை கண்டுள்ள தினகரனின் யூகமும் ஓபிஎஸ்க்கும் இருக்கும் சமூக செல்வாக்கும் தவேகுக்கான அரசியல் கட்டமைப்பை வலுப்படுத்தும். அதாவது விஜயின் இமேஜும் ஓபிஎஸ், டிடிவியின் அனுபவமும் வலுவான மூன்றாவது அணி என்பது இவர்களின் கணக்காயிருக்கு. கடந்த சில வாரங்களாகவே சென்னை மற்றும் மதுரையில இதற்கான பேச்சுவார்த்தைகள் ரகசியமா நடந்து முடிஞ்சிருக்கு. தொகுதி பங்கீடு, மாவட்ட அளவில் இரு கட்சிகளின் தொண்டர்களையும் ஒருங்கிணைப்பது, பிரச்சார வியூகங்கள் என அனைத்தும் தயார் நிலையில இருக்கு. இந்த மெகா கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொங்கல் பண்டிகைக்கு பிறகு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழர் திருநாளில் தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல் என்ற கோஷத்தோடு விஜய் இந்த கூட்டணியை அறிவிக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டால் அது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாவே மாறும். குறிப்பா இதுவரை அதிமுகவின் கோட்டையாக இருந்த தென் மாவட்டங்கள், டெல்டா பகுதிகளில் தவேக, ஓபிஎஸ், டிடிவி கூட்டணி ஒரு புயல கிளப்பும் சொல்றாங்க. விஜயின் இந்த அரசியல் ஆட்டம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது? தமிழக அரசியல் களம் இனிமேல் தான் உண்மையான சூட்டையை சந்திக்க போகுது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.